ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, விநாயக பெருமானுக்குரிய நாள். இன்னைக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு 11 நாணயங்களை வச்சு வழிபாடு செய்கிறது தான். அது என்ன வழிபாடு அப்படின்றத நாம் பார்க்கலாம். சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு, அதாவது நாளான இன்னைக்கு சந்திர பகவானுக்கு விநாயக பெருமான் சாப விமோச்சனம் அளிச்சிருப்பாரு. அதனால தான் சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு அந்த மாலை நேரத்தில் எல்லா விநாயகர் ஆலயங்கள்லையும் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வச்சிருக்கிறாங்க. இன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க கண்டிப்பான முறையில் சந்திரனை தரிசனம் செய்யணும். அந்த வகையில் இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விநாயக பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த திதியாக இருக்கிறது சதுர்த்தி திதி. அதுலேயும் தேய்பிரை சதுர்த்தியை நாம் சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு விநாயக பெருமான வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே தீரும். அப்படிப்பட்ட நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு நம்முடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றும். அந்த பதிவை பற்றி தான் இந்த இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் சங்கடகர சதுர்த்தி இருக்கக்கூடிய நாளில் இரவு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நாம் செய்யணும். இந்த வழிபாட்டுக்கு 11 நாணயங்களும் பச்சை நிற துணியும் இருந்தால் போதுமானது. இரவு 11 மணிக்கு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் படத்துக்கு சந்தனம் குங்குமம் வச்சு அருகம்புல் மாலை சாத்திக்கோங்க. மாலை கிடைக்கலன்னா 2 அருகம்புல் வச்சா கூட போதுமானது. அதுக்கப்புறமா அவருக்கு முன்னாடி அகல் விளக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி கிழக்கு பக்கமா பார்த்தவாறு வையுங்க. ஊதுபத்தி தூப தீபம் எல்லாமே காட்டி விநாயக பெருமான முழு மனதோட நினைச்சு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விநாயக பெருமானின் மந்திரம் எது தெரியுமோ அதை சொல்லிக்கிட்டே அந்த பச்சை நிற துணியில் 11 நாணயங்களையும் வைக்கணும். உதாரணமாக ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லும்போது அந்த பச்சை நிற துணியில் ஒரு நாணயமாக வைக்கணும். அதுக்கப்புறம் 11 நாணயங்களை வைக்கும்போது 11 முறை இந்த மந்திரத்தை நாம் சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பச்சை நிற நூலால் அந்த மூட்டையை கட்டி இதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு விநாயகரின் பாதங்களில் வச்சிருங்க. அப்புறமா சாம்பிராணி தூபம்லாம் காட்டி விநாயக பெருமான முழு மனதோட வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஏற்றி வச்ச தீபம் அரை மணி நேரமாவது எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா குளிர வச்சுட்டு நாம் படுத்துக்கலாம். இந்த மூட்டையானது முழுமையாக 3 நாட்களுக்கு விநாயக பெருமானின் பாதத்திலேயே இருக்கணும். 3 நாட்கள் முழுமையாக நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மூட்டையை அப்படியே எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்தில் இருக்கும் உண்டியல்ல போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதலை திரும்பவும் விநாயக பெருமான் கிட்ட சொல்லி அந்த வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க. கோயிலில் போய் ஆத்மார்த்தமாக அந்த பிரார்த்தனையை மறுபடியும் வச்சிருங்க. சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அன்னைக்கு விநாயக பெருமானை நினச்சி இந்த 11 நாணயங்களை வச்சு இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும். இதை நீங்கள் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை, இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை என்னவோ அது நிறைவேறும். அதனால உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ விநாயகரோட ஸ்லோகம் அதை சொல்லுங்க. ஓம் விநாயகாய நமக அப்படின்னு சொன்னால் கூட போதுமானது தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி முழு மனதோட நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.